பிரியமானவர்களே, திருப்பாடல் 95 இறை வார்த்தை ஒன்றை நாம் வாசிப்போம். திருப்பாடல் 95 இறை வார்த்தை 1. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்கிறார், வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நாம் எல்லோருமே பல சமயத்தில் கோயிலுக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவரை புகழ்கிறோமா என்றால் சில சமயத்தில் இல்லை. ஆண்டவரை நாம் போற்றுகிறோமா என்றால் சில சமயத்தில் இல்லை. நாம் வருகிற போதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக ஆண்டவரை போற்றுங்க, சந்தோஷமாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. ஏன் நாம் ஆண்டவரை போற்றுவதில்லை? நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் நம்முடைய வேலைகளெல்லாம் விட்டு இந்த 11 மணி நற்கரை ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கிறோம். நம்ம கடவுளை நம்புகிறோம். இங்கே யாருக்குமே கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் ஆண்டவரை புகழ மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரை நாம் நம்புகிறோம். ஆண்டவரை புகழ தெரியாதா? நமக்கு புகழ தெரியலையா? நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆண்டவரை புகழ தெரியும், ஆண்டவரை நமக்கு போற்ற தெரியும். இல்லை, ஆண்டவர் நமக்கு பிடிக்கலையா? கடவுளை நமக்கு பிடிக்கலையா? ஆண்டவரை போற்றி புகழ பிடிக்கலையா? இல்லை, நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு, பெருமைப்படுத்த நமக்கு பிடிக்கும். நம்ம கடவுளை நம்புகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், போற்றுவதற்கு தெரியும், ஆண்டவரை புகழ்வதற்கு நமக்கு விருப்பம்தான். ஆனாலும் நாம் ஆண்டவரை புகழ்வதில்லை, போற்றுவதில்லை. ஏன் காரணம்? ஆண்டவரை நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவரை பெருமைப்படுத்த நாம் முயற்சிப்பதில்லை. ஆலயத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே இருக்கிறோம். ஏன் நம்ம துடிப்போடு ஆர்ப்பரிப்போடு உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழ்வதில்லை? ஏன் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகளோடு நான் இருக்கிறேன், நிறைய கவலைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், சந்தோஷம் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, மனசில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். நான் சந்தோஷம் இல்லாமல் கோயிலுக்கு வருகிற போது என்னால் ஆண்டவரை பாட முடியல, ஆண்டவரை புகழ முடியல. அப்படி தான் நான் நினைக்கிறேன். மன வருத்தத்தோடு வருவதனால் நாம் ஆண்டவரை புகழ்வதில்லை. கஷ்டமான உள்ளத்தோடு இருப்பதனால் நாம் ஆண்டவரை போற்றுவதில்லை. நிறைய வருத்தங்களோடு வந்திருக்கிறோம், மன கவலைகளோடு வந்திருக்கிறோம், சோகத்தோடு வந்திருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறோம், பாரங்களோடு வந்திருக்கிறோம். அதனால் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்த நம்மால் முடியல. நாம் ஆண்டவரை சந்தோஷமாக இருக்கும்போது போற்றுகிறோம். ஆனால் கவலை, கஷ்டம், பிரச்சனை, ஏக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பாடல் 42 எடுத்துப்போம். திருப்பாடல் 42 இறை வார்த்தை 3. திருப்பாடல் 42 இறை வார்த்தை 3. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நான் சாப்பிட முடியலன்னு சொல்கிறார். என்னால் சாப்பிட கூட முடியல. எனக்கு உணவு என்னன்னா, நான் விடுகிற கண்ணீர் தான். கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறேன். எப்போ? காலையிலும் மாலையிலும், இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாய் போகிறது. தொடர்ந்து, உன் கடவுள் எங்கே என்று பிற இனத்தார் கேட்கிறாங்க. இது என்ன பாடல் தெரியுங்களா? இஸ்ராயல் மக்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, சொந்த நாடு விட்டாங்க,
சொந்த கோயில் போயிடுச்சு, சொந்த வீடு போயிடுச்சு, சொந்த நிலம் போயிடுச்சு, சொந்த மக்கள் போயிட்டாங்க. அகதிகளாக எல்லாரையும் விட்டு அந்நிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற போது அவங்க சொல்கிறாங்க, இஸ்ராயல் மக்கள் எங்களுக்கு தினந்தோறும் இரவும் பகலும் கண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருக்குது. எங்களை பிடிச்சி வந்திருக்காங்களே இந்த பாபிலோனிய மக்கள், எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்குறாங்க, உன் கடவுள் எங்கேயா? உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவான்னு சொன்னியே, எங்கே போனார் உன் கடவுள்? நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சமயத்தில் கோயிலுக்கு வந்து நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மால் வேண்ட முடியல, ஆண்டவரை புகழ முடியல, ஆண்டவரை பெருமையாக பேச முடியல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ வேதனைகள், போராட்டங்கள். தொடர்ந்து படிப்போம். ஆக நாம் பார்க்கிறோம், தாவீது மன்னன் மக்களுடைய மனநிலையை பாடுகிறார். துன்பத்தோடு துயரத்தோடு, என்ன உங்கள் கடவுள் எங்கே போயிட்டாரு, உங்களை அப்படி அனாதையை விட்டுட்டாரு அப்படின்னு இருந்த மக்கள் தொடர்ந்து அதே திருப்பாடலில் 42வது 11வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. 11வது வசனம், என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ சோகத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, போராட்டத்தோடு இருக்கிற, நம்பிக்கை இழக்காத. தொடர்ந்து, நீ கலக்கப்படுவது ஏன்? நீ கலக்க முடுவது ஏன்? ஏன் கலங்கி போயிருக்கிற? கஷ்டத்தை நினைச்சேன் கலங்கி போயிருக்கிற, ஏன் கலக்க முடிகிறாய்? கடவுளையே நம்பிரு. அடுத்த லைன் தாங்க முக்கியம், அடுத்த லைன் முக்கியம். சொல்றாரு, என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். பாருங்க, கண்ணீர் தான் எங்களுக்கு உணவு, இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறேன். மற்றவங்களே எங்களை பார்த்து, ஏன் உன் கடவுள் என்னை கைவிட்டாரு, உன் கடவுள் எங்கன்னு சொல்லி எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. அந்த மத்தியிலும் கூட நான் என்ன செய்வேன்? இன்னும் நான் கடவுளை போற்றுவேன். பல பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இருதலை கொல்லி எறும்பு, அது என்ன அர்த்தம்? ஒரு குச்சி இருக்கிறது, குச்சியின் நடுவில் எறும்பு இருக்கிறது, அந்த குச்சியினுடைய 2 பக்கத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த எறும்பு எப்படி போகும்? ஒரு பக்கம் போனாலும் நெருப்பு இருக்கிறது, சரி பின்னாடி போகலாம் என்று வந்தபடியே போனாலும் என்ன இருக்குது? பின்னாடியும் நெருப்பு இருக்கிறது. 2 பக்கத்துலேயும் நெருப்பு இருக்கிற போது அந்த நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பினுடைய நிலை என்ன? இல்லை, உங்களை தான் கேட்குறேன். எறும்பினுடைய நிலை என்ன? எந்த பக்கம் போக தெரியாமல் இப்படியும் 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 போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இங்கே நமக்கு பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். என்ன செய்கிறது, ஏது செய்து தெரியாத ஒரு சூழல். இன்றைக்கு முதல் வாசகத்தில் அப்படியாக ஒரு மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் தவிப்பதை பார்க்கிறோம். இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியாமல் 2 பக்கம் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியிலே முதல் வாசகத்தில் நம்ம இந்த வாசகத்தை படிப்போம். ஆனால் இந்த வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். 7ஆம் அதிகாரம், எசையா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். அங்கு என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு மிக சுருக்கமாக நான் அந்த பகுதியை விலக்கிவிட்டு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவோம். அங்கே நீங்கள் படிக்காதீங்க, நான் சொல்லுவதை கேளுங்கள், அப்போ நீங்கள் படிக்கலாம். ஒரு 4 நாட்டு மன்னர்கள் வருகிறார்கள் அந்த பகுதியில். ஒரு நாட்டினின் மன்னனை பற்றி அங்கே சொல்லலை, 3 நாட்டினுடைய மன்னர்களை பற்றி அங்கே பேசப்படுகிறது. ஒன்று, யூதா நாட்டுடைய மன்னன் அங்கே வருகிறான். அவனுடைய பெயர் ஆகாசு. யூதா நாட்டுடைய மன்னனுடைய பெயர் ஆகாசு. அதாவது யூத மக்களுடைய நாடு ஒன்றா தான் இருந்துச்சு சாலமோன் மன்னன் ஆட்சி செய்கிற வரையில். அதுக்கு பின்னாடி அந்த இஸ்ராயல் மக்களுடைய நாடு 2ஆக உடஞ்சி போச்சு. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி உடஞ்சி போச்சு.
இந்த வடக்கு சைடு இருந்தவங்க எல்லாம் இஸ்ராயல் நாடு அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. தெற்கு சைடு இருந்தவர்கள் எல்லாம் யூதா நாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரே நாடு 2 நாடாக மாறிச்சு. அப்போ 2 நாடு 2 அரசன் இருப்பான். இப்போ யூதா நாட்டுக்கு அரசனுடைய பேர் தான் ஆகாசு. அப்போ இஸ்ராயல் நாடு ஒன்று இருக்குது. இஸ்ராயல் நாட்டுடைய மன்னனுடைய பெயர் பெக்கா. அந்த பகுதியில் நாம் வாசிக்க போகிறோம். பெக்கா என்பது இஸ்ராயல் நாட்டுடைய மன்னனுடைய பேர், 2 பேர். இப்போ 3வது ஒரு நாடு இருக்கிறது, சிரியா. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. இப்போ இந்த 3 நாடு, இஸ்ராயல் நாடு, யூதா நாடு, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்கன்னா சிரியா நாடு, 3 நாடு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அசீரிய நாடு என்று 4வது நாடு ஒன்று வருகிறது. அசீரியர்கள் போர் செய்வதில் ரொம்பவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. போர் செய்வதில் மிக பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. பக்கத்து நாடுகளையெல்லாம் அவர்கள் கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். தங்களுடைய படையை வைத்து கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். இப்போ அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, அவன் இந்த 3 நாடுகளை கைப்பற்ற வரப்போகிறான். எந்த 3 நாடுகளை? யூதா நாடு, இஸ்ராயல் நாடு, சிரியா நாட்டை கைப்பற்ற வருகிறான். யாரு? அசீரிய மன்னன். இப்போ என்ன நடக்கிறது? இப்போ 3 நாடுகள் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அப்போ சிரியா நாட்டு மன்னன் இஸ்ராயல் நாட்டு மன்னனோடு பேசுகிறான். நாம் 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கலாம், கூட்டணியை வைத்து கொள்ளலாம். நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் ஒருவேளை நாம் அசீரிய மன்னனை எதிர்க்க முடியும். நமக்கெல்லாம் கூட்டணி ரொம்ப பழக்கம் இல்லையா? கட்சி எலெக்ஷன் வரும்போது கூட்டணி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2 பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்சியோடு நம்ம மோதலாம். ஆக இஸ்ராயல் நாட்டு மன்னன் சிரியா நாட்டு மன்னனோடு கூட்டணி சேருகிறான். 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அப்போ இன்னொரு நாடு தனியாக இருக்குது. என்ன நாடு? யூதா நாடு தனியாக இருக்குது. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து யூதா நாட்டுக்கிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட வந்து கூட்டணி சேர்ந்துக்கோ, நம்ம 3 பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கலாம்? யாரை எதிர்க்கலாம்? 3 பேரும் சேர்ந்து அசீரிய மன்னனை எதிர்க்கலாம். அவன் தான் நமக்கு எதிரி. நம்ம 3 பேரும் சேர்ந்துக்கலாம். இப்போ யூதா நாட்டு மன்னன் ஆகாசு சொல்லுகிறான், நான் சேர மாட்டேன், நான் உங்களோடு சேர மாட்டேன். இது நம்முடைய பார்வையில் தப்பு தான் இல்லையா? 3 பேர் ஒன்றா சேர்ந்துருந்தா அசீரிய மன்னனை ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த யூதா நாட்டு மன்னன் ஆகாசு நான் சேர மாட்டேன்னு சொல்கிறான். சேரல. சேராம என்ன சொல்கிறான்? என் கடவுள் என்னை பார்த்து கொள்வார். நான் கடவுளை நம்புகிறேன்டா, உங்களெல்லாம் நான் நம்பலை. மன்னனை நம்பி நான் ஆட்சி செய்யவில்லை. போர் மனிதர்களை நம்பி, படை வீரர்களை நம்பி நான் ஆட்சி செய்யலை. நான் யாரை நம்புகிறேன்? உயிருள்ள கடவுளை நம்புகிறேன். என் தேவனை நான் நம்புகிறேன். அவர் என்னை பார்த்து கொள்வார். இப்போ கூட்டணிக்கு போனது 2 பேரும் யார்? கூட்டணிக்கு போனவங்க 2 பேரும் இஸ்ராயல் நாடும் சிரியா நாடும். இப்போ அவங்களுடைய கோபத்தை யார் மீது திருப்புறாங்க? யூதா நாட்டின் மீது திருப்புறாங்க. இவ்வளோ நேரம் அசீரியர்கள் மீது கோபப்பட்டு இருந்தவர்கள் இப்போது கூட்டணிக்கு கூப்பிட்டா இந்த யூத மன்னன் வரலை அப்படின்னு சொல்லி இப்போ யூதா நாட்டின் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள், சினம் கொள்கிறார்கள். இப்போ யூதா நாடு யாருக்கு எதிரியாக மாறிச்சு? யூதா நாட்டு மன்னன் யாருக்கு எதிரியாக மாறிட்டான்? சிரியா நாட்டுக்கும் இஸ்ராயல் நாட்டுக்கும் எதிரியாக மாறிட்டான். இது குச்சியினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி யாரு? அசீரிய மன்னன் படையெடுத்து வருகிறான். அவன் சிரியா நாட்டின் மீதும் படையெடுக்கிறான், இஸ்ராயல் நாட்டின் மீதும் படையெடுக்கிறான், யூதா நாட்டின் மீதும் படையெடுக்கிறான். இப்போ ஆகாசு மன்னன், யூதா நாட்டு மன்னன், நான் சொன்னலையா 2 குச்சியினுடைய இரு பக்கமும் நெருப்பு எரிகிறது. நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பு போல ஆகாசு தன்னந்தனியாக விடப்பட்டான். இந்த பக்கம் இஸ்ராயல் நாடும் சிரியா நாடும் இவன் மீது கோபம், இந்த பக்கம் அசிரிய நாடு படையெடுக்குது, நடுவில் மாட்டிட்டு இருக்கிறான். அப்போது இந்த செய்தி ஆகாஸ் மன்னனுக்கு சொல்லப்படுது. 2 பேரும் உன்னை போர் தொடுக்க வருகிறார்கள், 2 பேரும் உனக்கு எனிமி ஆயிட்டாங்க, 2 பேரும் 2 பக்கத்திலிருந்து உன்னை தாக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற போது
ஆகாஸ் மன்னனுடைய மனசு எப்படி இருந்துச்சு, ஆகாசுடைய மனம் எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இறை வார்த்தை சொல்லுது. படிப்போம் அந்த இறை வார்த்தையை. 7ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. கொஞ்சம் சத்தமா. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டு இஸ்ராயேல் நாடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டு, அதாவது யூதா நாட்டுக்கு அறிவிக்கப்படுது. தொடர்ந்து உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல. என்ன சொல்ல வர்றாரு? பெரும் புயல் அடிக்குது, பெரும் காற்று அடிக்குது, மரங்கள் என்ன மாறுதான், இந்த பக்கமாக இந்த பக்கமாக இந்த பக்கமாக இந்த பக்கமாக அந்த காற்றுல தாங்கி பிடிக்க முடியாமல், அந்த புயலை நிலை கொள்ளாமல் உறுதியாக நிற்க முடியாமல் காற்று அடிக்கிற திசையில் மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டது போல யாருடைய மனசு போச்சான்? காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதவி கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. பிரியமானவர்களே, ஆகாசினுடைய மனசு எப்படி இருக்கும்? நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படி நம்பி இருந்தால் இந்த பக்கம் எனக்கு எதிரி, இந்த பக்கம் எனக்கு எதிரி. இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் முழிக்கலாம். இந்த பக்கம் போனால் இடிக்குது, இந்த பக்கம் போனால் உதைக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. 2 பக்கம் மாட்டிக்கொண்ட இந்த கொல்லி இருதலை கொல்லி எறும்பு போல 2 பக்கம் மாட்டி முடித்து கொண்டிருக்கிறேன். ஆகாஷ் அப்படிதான் முடித்து கொண்டிருக்கிறான். அப்போது செய்தி சொல்லப்படுகிறது. எசையா 4வது இறை வார்த்தை, 7ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. எசையா இறைவாக்கினரை கடவுள் கூப்பிட்டு, நீ போயிட்டு ஆகாசுகிட்ட சொல்லு, நீ அமைதியாயிரு, அஞ்சாது இருந்து நடப்பவற்றை உற்று பா. என்ன நடக்குது நீ பாரு, நீ எதுவும் பண்ணாத, நீ அமைதியாயிரு. உனக்கு 2 பக்கம் பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும். கடவுள் சொல்றார், 2 பக்கம் பிரச்சனை இருக்கு, நீ நடுவில் மாட்டிட்டு இருக்கிற, நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். நீ ஒன்றும் பண்ணாத, அமைதியாயிரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி உற்றுப்பார், கவனி. தொடர்ந்து ரச்சின் சிரியா நாட்டின் ரமலியாவின் மகன் ஆகியோரின் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. நீ இஸ்ராயேல் நாட்டு மன்னனுடைய சிறிய நாட்டு மன்னனுடைய கோபத்தை பார்த்து சினத்தை பார்த்து மனம் கலங்கி போகாதே, பயப்படாதே. அடுத்து 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை சொல்லு, படிங்க. ஆண்டவர் இப்படியா சொல்றாரு, அவருடைய திட்டம் நிலைத்து நிற்க. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு ஆகாசுகிட்ட, உனக்கு எதிராக செயல்படுறாங்களே, இந்த பக்கம் அசீரியன், இந்த பக்கம் இஸ்ராயேல் நாடு, இந்த பக்கம் சிரிய நாடு, உனக்கு எதிராக திட்டம் போடுறாங்க இல்லையா, அவனை கொண்டு போடுவோம், அவனுடைய நாட்டை நாம் பிடுங்கி கொள்வோம், அவனை அடிமைப்படுத்துவோம் என்றெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்து நீ பயந்து நிற்கிற. நான் சொல்கிறேன், அவனுடைய திட்டம் நிலைத்து நிற்காது. உனக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சி நடக்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல பேர் ஆகாசனுடைய இடத்துல நாமும் இருக்கிறோம். ஆகாசு தவிப்பது போல நாமும் தவித்து கொண்டிருக்கிறோம். 2 பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவார்கள். ஒரு மத்தளம் வாசிக்கிற போது 2 கையில் அவங்க அடிப்பாங்க. பலவையுடைய வாழ்க்கையில் 2 பக்கமாக இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, செய்யவும் முடியல, விடவும் முடியல, இருக்கவும் முடியல, வாழவும் பிடிக்கல. இன்றைக்கி பல குடும்பங்களில் கணவனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவி என்ன பண்ணுறது தெரியல, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவால் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கணவனால் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, ஒரு மனைவிக்கு குடும்ப தலைவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வேலையில் பலவிதமான பிரச்சனைகள். முதலாளி இப்படி சொல்கிறாரு, கூட இருக்கவங்க இப்படி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறது? வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா? இன்றைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே மாட்டிக்கொண்டு
காற்று அடிக்கப்பட்ட திசையில் இந்த காட்டு மரங்கள் இப்படியுமாம் அப்படியாக அலைகழிக்கப்பட்டது போல பலவியுடைய வாழ்க்கையில் இங்கே நாம் வந்திருக்கிறோம். பெரிய மாணவர்களே, ஆகாசு பயந்தது போல பயந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்களை என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த கடனை அடைக்க போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த நோயிலிருந்து நான் விடுபட போகிறேன்னு தெரியல, எப்படி என்னுடைய தொழிலில் நான் முன்னேற போகிறேன்னு தெரியல. எல்லா பக்கம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எல்லா பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தனி மனிதனாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு யாரும் உதவி செய்யாமல் இருக்கிறார்கள். எனக்கு நிறைய பகைவர்கள் இருக்கிறார், நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க. என்னை பிடிக்காதவங்க எனக்கு கழுத்தை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அழிஞ்சு போகணும்னு நினைச்சு எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். இந்த பக்கமாக இஸ்ரேல் நாட்டு மன்னன் சிரிய நாட்டு மன்னன் அழிஞ்சு போகணும், இந்த பக்கம் அசிரிய நாட்டு மன்னன் என்னை கொண்டு போடணும்னு சொல்லி அந்த ஆகாசை தவிச்சது போல நம்மை சுற்றியும் கூட இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இவனை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இவன் இவனுடைய வாழ்க்கையில் ஒன்றில் நான் குட்டிச்சோராக மாறணும் என நம்மை சுற்றி நிறைய பேர் நம்முடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருப்பதாக நாம் பல வேலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவன் இருக்கக்கூடாது, இவனுடைய பேரை கெடுக்கணும், இவனுடைய புகழை கெடுக்கணும், இவனுடைய பெருமையை கெடுக்கணும், இவனை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் சொல்லி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கடன் தொல்லைகளை மாற்றிக்கொண்டு நாம் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உயிர் அடுத்தவனுடைய கையில் இருப்பது போல ஒரு உணவு. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, என்ன செய்யுது ஏது செய்யுது மாட்டிக்கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பிரியமான சகோதரி சகோதரியே, நானும் ஆகாசு போடி இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? நானும் இருதலை கொள்ளி எறும்பு போல மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா? என் வாழ்க்கையும் கூட என்ன செய்ய தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறேன், செத்து போகலாம் போல இருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறாயா? எனக்குன்னு யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, தன்னந்தனியாக விடப்பட்டு இருக்கிறேன் என்று நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் ஆகாஷ் சொன்ன வார்த்தை இன்னைக்கு உனக்கும் சொல்கிறார். பிரியமானவர்களே, அமைதியாயிரு, நடப்பவற்றை உற்றுப்பார், கடவுள் பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கையில் நடப்பதை கடவுள் அறிவார். நீ எந்த துன்பத்தில் இருக்கிற, எந்த போராட்டத்தில் இருக்கிற, எந்த கஷ்டத்தில் இருக்கிற, எந்த கலக்கத்தில் இருக்கிற என்பதை ஆண்டவர் அறிவார். இந்த தேவன் சொல்லுகிறார், அமைதியாயிரு மகனே மகளே, நீ மனம் கலங்கி போகாதே, தவிக்காதே, அஞ்சாதே, நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த பலிபீடத்தில் கூடிய ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆகாசு ஆண்டவரை நம்பினார். கூட்டணி சேர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவனை நம்பினார். அடுத்த நாட்டு அரசனோடு சேர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்பினார். எசையா சொன்ன இறை வார்த்தையை நம்பினார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைதியாயிரு, கலங்காதே, கவலைப்படாதே, நீ பயப்படாதே என்று எசையா இறைவாக்கை சொல்லுகிற போது ஆகாசு அதை நம்பினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, கலங்காதே, கவலைப்படாதே, வருந்தாதே, பயப்படாதே. இந்த பலிபீடத்திற்கு ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீ அமைதியாயிரு, என்ன நடக்க நீ உத்துப்பாரு, அது போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் நம்ப போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்காக போர் செய்வார், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்? மனிதனை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை நான் நம்புவேன், ஆண்டவரிடம் அடைக்கலம் போகுவேன். மனிதர்கள் என்னை கைவிட்டு விடுவாங்க, ஆனால் ஆண்டவனை கைவிட மாட்டார் என்பதை நாம் எத்தனை பேர் நம்புகிறோம்? பிரியமானவர்களே, சொல்லுகிறார் ஆண்டவர், அமைதியாயிரு, மனசில் போட்டு குழப்பிக்காத, எல்லாத்தையும் மனசில் வச்சு அங்கலாய்ப்படையாதே, வருந்தாதே. ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே. பிரியமானவர்களே, ஆராதனையில் நாம் முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். ஆராதனையில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த மைய சிந்தனை, மைய செய்தி என்னவாக? கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் கைவிட மாட்டார். எடுத்து காட்டியாரு ஆகாஷ். அவர் கடவுளை மட்டும் நம்பினார், கூட்டாளிகளை நம்பலை. மனுஷனுடைய கூட்டணியை அவர் நம்பலை. நான் கடவுளை நம்புகிறேன், கடவுள் என்னை பார்த்து கொள்வார். கடவுள் அதே போல அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார். கடவுளை நம்பியவர்கள் வீண் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் கடவுளை நம்புகிற போது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்பது முதல் வாசகனுடைய செய்தியாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு திருப்பலியுடைய மறைவுரையாக நாம் நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வார்த்தையில் 2 வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் தருகிற ஆசீர்வாதங்கள், கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மிடம் இருந்து அடுத்தவருக்கு ஆசீர்வாதங்களாக போக வேண்டும். இன்னும் ரொம்ப எளிமையான வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகள் நம்மிடம் இருந்து அடுத்தவருக்கு நன்மைகளாக போக வேண்டும். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அடுத்தவருக்கு ஆசீர்வாதங்களாக போகலை, கடவுள் கொடுத்த நன்மைகள் அடுத்தவருக்கு நன்மையாக போகலை என்றால் நமக்கு கிடைப்பது சாபம், நமக்கு கிடைப்பது தண்டனை. இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்தோம். சொல்லுகிறார் இயேசு 3 நகர்களை சபிக்கிறார். 3 நகர்கள் ஐயோ உனக்கு கேடு என சொல்லுகிறார். என்னென்ன நகரம் இன்னைக்கு நாம் படித்தோம்? 1, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு. இப்போ யாராவது நம்மளை பார்த்து ஐயோ உனக்கு கேடு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? சும்மா விடுவோமா? இல்லை, சும்மா நீங்கள் விட்டுடுவீங்க பொழுதே. உனக்கு கேடு, ஐயோ உனக்கு கேடு அப்படின்னு யாராவது சொன்னால் நம்ம சும்மா விடுவோமா? சொல்லி பாருங்கள் ஃபாதர். இந்த பூசை கீழே கோயிலில் இருக்கிறதுனால அங்கே அமைதியாக இருக்கும், நீங்கள் சொல்கிறதுனால அமைதியாகும். வெளியே வந்து நீங்களே சொல்லி பாருங்கள் உனக்கு ஐயோ கேடுன்ட்டு, அவ்வளோதான் அப்படின்ட்டு பாருங்கள் கையெல்லாம் ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மனசில் இருக்குன்னு நினைக்க தான் பேச்சு வர மாட்டேது. நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம். யார் சொன்னாலும் அதை நம்ம விரும்ப மாட்டோம். நமக்கு கோபம் வரும். யார் ஒருவர் நம்மை பார்த்து நீ அழிஞ்சு போயிடுவ, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ மோசம் போயிடுவ அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வரும். அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்படி யாரும் சொல்வதை நம்ம விரும்ப மாட்டோம். நீ நல்லா இருப்ப, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்வதை தான் நாம் விரும்புவோம். இயேசு எல்லாருக்கும் நல்லது பண்ண கடவுள் இங்கே சொல்லுகிறார், கொராசி நகரே உனக்கு ஐயோ கேடு என்கிறார். 2வது நகரம் பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு என சொல்லுகிறார். 3வது கப்பர்நாகுமே ஐயோ உனக்கு கேடு. இந்த 3 நகர்கள், முதல்ல இந்த 3 நகர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி நற்செய்தி வாசகத்தில் வாசிப்போம், கலிலேய கடல் அப்படின்னு வாசிப்போம். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கலிலேயா கடலை போனார். கலிலேயா கடலோரமாய் அவர் சென்றார். கலிலேயா கடல் பகுதியிலே அவர் 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்தார். கப்பர்நாகுமை பற்றி நாம் படிப்போம். இப்போது இந்த கலிலேயா கடல் என்பது, இந்த கலிலேயா கடலை சுற்றி பல்வேறு நகரங்கள் இருந்தன. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எது வடக்கு எது தெற்கு? இப்போ சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய வடக்கா தெற்கா? மேப்பு பற்றி வடக்கு, தெற்கு கன்னியாகுமரி. இப்போ கலிலேயா கடலுடைய வடக்கு புறத்தில் இருப்பது தான் இந்த 3 நகர்கள். கலிலேயா கடலுடைய மேலாக வடக்கு பகுதியில் இருப்பது தான் இந்த கொராசி நகர், கப்பர்நாகும், பெத்சாய்தா. இந்த கப்பர்நாகமில் இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருப்பது தான் இந்த கொராசின் நகர். அடுத்த பகுதியில் இருப்பது பெத்சாய்தா நகர். ஆக பக்கத்திலேயே 2-4 கிலோமீட்டர் அருகாமையில் இருப்பது தான் இந்த 3 நகர்கள். இந்த 3 நகர்களுமே எதை பக்கத்தில் இருக்குன்னா கலிலேயா கடலுடைய வடக்கு புறமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகிற போது, அவர் தொடங்கிய இடம், பணி வாழ்க்கை துவங்கிய போது ஸ்ட்ரெயிட்டாக அவர் எருசலேமுக்கு போகலை. அவர் நேரடியாக எருசலேமுக்கு போகலை, தெற்கு பகுதிக்கு போகலை, கன்னியாகுமரிக்கு போயில்லை. அவர் முதலில் வடக்கு பகுதியில் பணி செய்தார். கப்பர்நாகும், பெத்சாய்தா, இந்த கொராசின், இந்த கலிலேயா பகுதி, இதிலே தான் அவர் பணி செய்தார். கலிலேயா பகுதியுடைய வடக்கு பகுதியில், இந்த கலிலேயாவுடைய வடக்கு பகுதியிலே தான் பேதுரு, அவருடைய சகோதரர்கள், மத்தேயு,
இவர்களெல்லாம் அங்கிருந்து தான் அழைக்கிறார். பிலிப்பு இவர்களெல்லாம் அங்கிருந்து தான் தன்னுடைய சீடர்களாக துவங்குகிறது. அங்கே தான் நிறைய புதுமைகளை செய்கிறார். தொடக்க காலத்திலே அவர் நிறைய புதுமைகளை செய்ய துவங்குகிறார். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம், மார்க்கு நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் குணப்படுத்துகிற அந்த புதுமை அங்கே தான் நடக்கிறது. பேதுருடைய மாமியார் அந்த நிகழ்வு அங்கே தான் நடக்கிறது. அதே போல பார்வையற்றவனுடைய பார்வை கொடுத்தது அந்த நிகழ்வு, 5000 பேருக்கு உணவு கொடுத்தது, இதெல்லாம் அந்த பகுதியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆக முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நற்செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு வல்ல செயல்கள் செய்த பல செயல்கள், பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை. பல நகரங்கள் மனமாறல. அதில் மிக முக்கியமாக எதெல்லாம்? கொராசி நகரு, பெத்சாய்தா நகரு, இந்த ஊருக்கு போயிருக்க இந்த கொராசி நகர், இதெல்லாம் இயேசு அன்னைக்கு சாபமிட்டு, ஐயோ உனக்கு கேடு, இன்றைக்கு நீங்கள் போனாலும் கூட புனித நகருக்கு, புனித பூமிக்கு நீங்கள் போனால், எருசலேம் போனால் உங்களை அழைத்து போவார்கள். கண்டிப்பாக கப்பர்நாகுமுக்கு அழைத்து போவார்கள். ஒரு சின்ன ஊர் தான் அது. அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இருக்குது. அந்த ஆலயத்தினுடைய அருகாமையிலேயே மாமியார், ஆயப்புடைய மாமியாருடைய வீடு இருக்கும். அது பக்கத்தில் நிறைய வீடுகள் இடிந்த நிலையில் இருக்கும். அங்கே ஒரு தொழுகை கூடு இருக்கும். அந்த தொழுகை கூடம் கூட இடிந்து போன நிலையிலே இருக்கும். ஆக அங்கே இருக்க கோயில் மட்டும்தான் எப்போது இருக்கிறது. மற்றெல்லாம் தொழுகை கூடு அடைந்து கற்பாறைகள் மட்டுமே அங்கே இருக்கும். கற்கள் மட்டும்தான் அங்கே இருக்கு. யாரும் அங்கே வாழவில்லை. அதே போல் கொராசின் நகர் இன்றைக்கு அங்கே எதுவுமே கிடையாது. வெறும் கற்கள் மட்டும்தான் இருக்கின்றன. பெத்சாய்தா நகர் அதுவும் அப்படியாகத்தான் இருக்கின்றன. கடவுள் சாபமிடாத நகர்கள் எல்லாம் இன்றைக்கு மிக வளமையாக இருக்கின்றன. நாசரேத்து, கானான் தேசம், கானா ஊர், இதெல்லாம் மிக வளமையாக இன்றைக்கும் இருக்கின்றன. பிரியமானவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு போனாலும் கூட அங்கே ஒன்றுமே கிடையாது. வெறும் கற்கள் தான் அங்கே இருக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் நடந்திருக்கின்றன என்பதுடைய அடையாளம். நான் அதற்கு செல்லலை. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி இந்த வாசகத்தின் வழியாக சொல்ல விரும்புகிறார்? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் கப்பர்நாகும், பெத்சாய்தா, கொராசி நகர் இங்கே செஞ்ச வல்ல செயல்களை நான் எங்கே செய்திருந்தால், தீர், சீதோன் அங்கே செய்திருந்தால் அவங்க மனமாறி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த தீர், சீதோன் இந்த பகுதி என்ன அப்படின்னா, அது யூதர்கள் வாழாத பகுதி. அதாவது பிற இனத்தார் வாழக்கூடிய பகுதி. பிற இனத்தார்னா என்ன அர்த்தம்? பிற இனத்தார் அவர்கள் யூத கடவுளை வழிபடாதவர்கள், அவர்கள் யூத மதத்தை சாராதவர்கள், அவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள், வேற்று கடவுளை வழிபடக்கூடியவர்கள். யூத இனம் இவர்களை ஒரு தீட்டுப்பட்ட இனமாக, யூத இனம் இவர்களை ஒரு சாபம் நிறைந்த இனமாக, அதாவது கடவுள் எங்களை தான் ஏற்றுக்கிட்டாரு தன்னுடைய மக்களா, உங்களெல்லாம் ஏற்றுக்கலை, எனவே நீங்கள் தீட்டுப்பட்ட மக்கள், நீங்கள் பாவிங்க, நீங்கள் மோசமானவங்க என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் யாரு? பிற இனத்தார், புறவினத்தார். அந்த இடத்திலே வாழ்ந்த, அந்த மக்கள் வாழ்ந்த இடம்தான் எது? தீர், சீதோன். போன ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம வாசகத்தை படித்தோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற போது, உங்கள் வீட்டில் போங்க, போயிட்டு தங்கியிருந்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிங்க. யார் வீட்டிலாவது உங்களை ஏற்றுக்கல அப்படின்னா உங்களுடைய கால் தூசியை தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லு. அந்த பழக்கம் எங்கே தெரியுமா இருந்தது? இந்த தீர், சீதோன் நாட்டிலே இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் ஒருவேளை இந்த தீர், சீதோன் நாட்டில் அந்த ஏரியாவில் இவங்க போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. பெரும்பாலும் யூதர்கள் தீர், சீதோன் பகுதிக்கு போக மாட்டாங்க. அது ஒரு தீட்டுப்பட்ட பகுதியாக நினைச்சாங்க. அங்கே போனால் அது பாவம் என்று நினைத்தாங்க. எனவே சுற்றிக்கிட்டு போவாங்க. தீர், சீதோன் பகுதி நேராக போனால் ஷார்ட்கட், நேராக போனால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஆனால் அது தீட்டுப்பட்ட பகுதி என்பதனால் அவர்கள் சுற்றி கொண்டு தான் போவார்கள். ஆனால் இயேசு அதுக்குள்ளே போயிருக்கார், அடிக்கடி போயிருக்கார். அப்போ சொல்கிறாரு, ஒருவேளை யூதர்கள் அந்த தீர், சீதோன் பகுதிக்குள் போனால் அவனுடைய கால் தூசியை அந்த மண்ணில் தட்டிட்டு தான் வெளியே வருவாங்க. நாமள வந்து கல்லறைக்கு போனால் என்ன பண்ணிட்டு வருவோம்? அப்படி நேராக ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். கல்லறைக்கு போனால் வெளியே வருகிற போது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்?
கால்களை கழுவிட்டு போ. ஏன்? அதெல்லாம் தெரியாது, அதை சொன்னாங்க செய்யலாம், அவ்வளோதான். அது காலங்கடமாக செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ரீசன் கேட்டால் ஏன் கால் கழுவுகிறோம்? அந்த கல்லறை பகுதி போயிட்டு வந்தால் புதைக்கப்பட்ட இடம். அப்பமா கல்லறைக்கு போயிட்டு வந்து ஏன் கால் கழுவோம்னா, புதைக்கப்பட்ட இடம் ஏன் கால் கழுவுறோம்? அது ஒரு அசுத்தமான இடம், கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய. அங்கே அங்கே டைல்ஸு மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சுத்தமாக டெய்லி பெருகிட்டு இருக்காங்க கல்லறையில். இல்லை, அது ஒரு அசுத்தமான இடம். அங்கே போயிட்டு வருகிற போது நம்முடைய கால்களில் எந்த விதமான அசுத்தம் வந்துடக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கிருமிகள் வரக்கூடாது, கால் கழுவிட்டு போகிறோம். அதுதான் தூய்மை. நாம் அது பண்ணது போல் இந்த யூத மக்கள் தீர் சீதோன் பகுதி போயிட்டு யூத நாட்டுக்குள்ளே வந்தால் அவர்கள் கால் தூசியை தட்டிட்டு வருவாங்க. உங்களுடைய சாபம் எங்களுக்கு வரக்கூடாது, உங்களுடைய தீட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒதுக்கி வைச்ச இடம்தான் இந்த தீர் சீதோன். இப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவருடைய மக்கள், கடவுளுடைய மக்கள், கடவுள் உங்களை தேர்ந்து கொண்டார். அதெல்லாம் உண்மைதான். அந்த கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த மக்களுக்கு எவ்வளவு அருமை. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு வரையிலும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்களுக்கு கடவுள் எவ்வளவு கிருபை செய்தாரு, கடவுள் எவ்வளவு. ஆனால் நீங்கள் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணீங்க? வீணடிச்சிங்க. கடவுள் கொடுத்த நன்மைத்தனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல, நீங்கள் வீணடிச்சிங்க. அது ஆசீர்வாதமாக நீங்கள் வாழலை, நீங்கள் மனம் மாறாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதை நான் ஒருவேளை நீங்கள் புறவினத்தார் பாவித்தவர்கள் கடவுள் உங்களுக்கு சாபம் கொடுத்து சொல்கிற தீர் சீதோன் மக்களுக்கு நான் செஞ்சிருந்தால் ஒருவேளை உங்களை விட இவங்க நல்லவங்களாக இருந்திருப்பாங்க, கடவுளை ஏற்றிருப்பாங்க, கடவுளுடைய மக்களை வாழ்ந்திருப்பாங்க, கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு பிரியமானவர்களே, இப்போ இந்த வாசகத்தில் நாம் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, ஒருவேளை கடவுள் நமக்கு செய்த நல்ல காரியங்களை எல்லாம், கடவுள் நமக்கு செய்து வருகிற நல்ல காரியங்களை எல்லாம், கடவுள் இன்று வரை கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் வேற ஒருத்தருக்கு செஞ்சிருந்தால் வாழ்ந்துட்டு இருப்பான், நம்மளை விட மகிழ்ச்சியாக இருந்திருப்பான், நம்மளை விட அவனுடைய குடும்பம் சமாதானமாக இருந்திருக்கும், நம்மளை விட அவனுடைய குடும்பம் கடவுளுக்கு ஏற்ற குடும்பமாக இருக்கும், நம்மளை விட ஆண்டவருக்கு அவங்க அதிகமாகவே பண்ணியிருப்பாங்க, அவங்க அதிகமாகவே ஆண்டவரை. கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களாகவே நாம் நினைப்பதில்லை. அதெல்லாம் என் ஒர்க், என் ஜாப், என் வேலை, என் திறமை, என்னுடைய உழைப்பால் வந்துச்சு, அதனால் கடவுள் எதுவும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுக்கல. பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் அவங்களும் நினைச்சாங்க. அதெல்லாம் பெரிய ஆசீர்வாதமா, அதெல்லாம் பெரிய விஷயமா? கடவுள் செஞ்சதை மறந்துட்டு அவர்கள் பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்க பாவ வாழ்க்கையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு செஞ்ச ஆசீர்வாதத்தை தீர் செய்த செஞ்சிருந்தார், அவங்க இது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய நன்மைத்தனம் சொல்லி கடவுளை புகழ்ந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம். கடவுள் உங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கடவுள் நம்முடைய குடும்பத்துக்கு செய்து வருகிற நன்மைத்தனங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கடவுள் இத்தனை ஆண்டு காலமாய் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய உங்களுடைய பேர பிள்ளைகளை கடவுள் வழிநடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு நன்மைத்தனம், எவ்வளவு ஆபத்துக்கள், எவ்வளவு நோய் நோக்காடுகள், எவ்வளவு பண பிரச்சனைகள், எவ்வளவு கடன் தொல்லைகள், எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் வந்த தொல்லைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி இன்றளவும் விட நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் இன்னைக்கு உலகத்தில் இல்லை. நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் இன்றைக்கி கல்லறையில் இருக்காங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் ஜீவன் கொடுத்திருக்கிறார், கடவுள் ஆயுள் கொடுத்திருக்கிறார், கடவுள் நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் நல்ல வீடு கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள், வாழ்வதற்குண்டான வருமானத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்கள் வாங்கி கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா, நிறைவாக இருக்கிறோமா, கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறோமா என்றால் கிடையாது. மீண்டும் மீண்டும் அதே பாட்டு தான். கடவுள் எனக்கு என்ன பண்ணிட்டார், கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டார், வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஒருவேளை
உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள் இன்னொரு குடும்பத்துக்கு போயிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள், ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பாங்க, ரொம்ப கடவுளை நேசித்திருப்பார்கள், கடவுளை அன்பு செய்திருப்பார்கள். பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினச்சி பார்க்கணும். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினச்சி சந்தோஷப்படணும். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் மட்டும் வச்சுக்கக்கூடாது, நான் மட்டும் அனுபவிக்கக்கூடாது, நான் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது. அந்த கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அது கொராசி நகர் மக்கள் செய்யலை, பெத்சாய்தா மக்கள் செய்யலை, கப்பர்நாகு மக்கள் செய்யலை. அவங்களுக்கு கிடைச்சது என்ன? கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வீணடித்தார்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க. கடைசியில் என்ன கிடைச்சது அவங்களுக்கு? ஐயோ, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க பயன்படுத்திக்கல. அதனால் என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு ஐயோ கேடு. பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்திருப்பதை புரிந்து கொள்வோம், அதை வைத்து சந்தோஷப்படுவோம், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மால் முடிந்த ஆசீர்வாதங்களை அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாய் கொடுப்போம். அப்படி செய்யாமல், கடவுளுக்கு நன்றி சொல்லாமல், அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல், நானும் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறும்? கடவுள் தண்டிக்கணும் அவசியமே இல்லை. நாமே நம்முடைய வாழ்க்கையில் நொந்து 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 போயிடுவோம். ஆக கடவுளுடைய ஆசீர்வாதம் நினைத்து பார்ப்போம், மகிழ்ச்சியாய் வாழ்வோம்.